என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆண்டவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். கற்பாறையில் இருந்து நீரூற்றை புறப்படச் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். பாருங்கள், வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவர் இந்த அற்புதங்களின் ஆண்டவர். ஐயா, நாம் ஆராதிக்கிற இந்த அற்புதமான ஆண்டவர் பாழான நிலங்களை பயிர் நிலமாக மாற்ற வல்லமை உள்ளவர். ஐயா, துரத்துண்டதை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். நொண்டியானவளை ரட்சித்து தள்ளுண்டவளை சேர்த்துக் கொள்ளும் இரக்கங்களின் ஆண்டவர் இவர். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகளில், எத்தனை குழப்பங்கள், வியாதிகள், கட்டுகள், பல்வேறு சிறையிருப்புகளில் இருந்தாலும் சரி, உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர் இவர். ஐயா, உங்களை மீட்டெடுப்பதற்கு சிந்தை உள்ளவராய், சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகளில் இருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர். உங்களோடே இருந்து உங்களை வாழ வைக்கிற மேன்மையும் மகத்துவமும் உள்ள மகிமையான ஆண்டவர் இவர். பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தியானித்து பார்த்தோமானால், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஐயா, நன்றாக கவனியுங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இதுதான் நீதி. இப்படித்தான் நடக்கும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலங்களிலே இப்படித்தான் நடக்க போகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஐயா, ஆனாலும் இதுவெல்லாம் இப்படி இருந்தாலும், உலகத்தின் போக்குகள், அழிவுகள், கடைசி கால தொந்தரவுகள், மிரட்டல்கள் எல்லாம் இப்படி இருந்தாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். ஐயா, இந்த கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும்படியாய் அவர் உங்கள் மீது உதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை எல்லா இக்கட்டுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவர் உங்களை பாதுகாப்பார், கைவிட மாட்டார். எந்த இருளின் அதிகாரமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஐயா, இந்த உலகத்தை மேற்கொள்ளுகிற எந்த இருளும், இருளின் ஆதிக்கங்களும், எந்த அந்தகார சக்திகளும் உங்களையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் குடும்பத்தையோ மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிள்ளைகள். அன்று ஒரு நாள் ராகாப் என்கிற ஒரு பெண்மணியின் அந்த எரிகோ பட்டணத்திலே அவளுடைய குடும்பம் மாத்திரம் மீட்கப்பட்டது. ஐயா, அவர் குடும்பம் மாத்திரம் மீட்கப்பட்டது. அவர்கள் தங்கி இருந்த வீட்டிலே, அந்த ஜன்னல் அறையிலே அவர்கள் கட்டிய சிவப்பு நூல் அடையாளத்தை பார்த்து அந்த பட்டணம் முழுவதையும் சங்கரித்தவர்கள் இந்த பிள்ளைகளை சங்கரிக்காமல் விட்டு சென்றார்கள். ராகாப் என்கிறதான அந்த பெண் அங்கே இருந்து விடுதலை செய்யப்பட்டால் முழு குடும்பத்தோடு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவளை நம்பி, அவள் சொன்ன வாக்கை நம்பி பாருங்கள், யாரெல்லாம் அந்த வீட்டிலே தரித்திருந்தார்களோ, சிவப்பு நூல் அடையாளத்தை ஜன்னல்களிலே தொங்கவிட்ட வீட்டிலே, கட்டப்பட்டிருந்த வீட்டிலே தங்கியிருந்த எவரும் அளிக்கப்படவில்லை. மீதியான எல்லா எரிகோ பட்டணத்தார் அத்தனை பேரும் மொத்தமாக அழிந்து போனார்கள். ஏன்னா கர்த்தருடைய மகிமை அந்த வீட்டின் மீது, அந்த சகோதரியின் மீது, அவருடைய குடும்பத்தின் மீது காணப்பட்டது. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். நன்றாக ஒரு கருத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். ஐயா, மத்தேயு 4:15 இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் என்ன நடந்தது? வெளிச்சம் உதித்தது. எல்லா அந்தகார சக்திகளுக்கும், அந்தகார இருள், அந்தகார வல்லமைகள், ஐயா, பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், இன்னும் பல்வேறு பாவ சாப அடிமைத்தனங்களினால் வருகிற பல்வேறு உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் மத்தியிலே இருக்கிற ஜனங்கள் இன்றும் கூட, ஒருவேளை நீங்கள் யாராவது அந்த சூழ்நிலையில் இருந்தால் கூட, இந்த கிறிஸ்துவாகிய பெரிய வெளிச்சம் உங்கள் மீது உதிக்கிறது. இப்பொழுதே உதிக்கிறது. நீங்கள் அதை காண முடியும். ஐயா, ஒருவேளை மரண இருளின் திசையில் இருக்கலாம். நீங்களோ மற்றவர்களோ பார்கள், உங்கள் மீது இந்த கிறிஸ்துவாகிய ஒளி வீசும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போவதில்லை? நீங்கள் அழிந்து போவதில்லை. ஆச்சரியமாய், அதிசயமாய் விடுதலையை, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளிலே நடவாதபடி, இருளிலே இராதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை உபத்திரவங்கள்
உபத்திரவத்தில் இருந்தால் என்ன ஐயா, அந்த உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர், கவலைகள், கடன் தொல்லை, பாரங்கள், இன்னும் பல்வேறு வகையான மந்திரம், தந்திரம், பில்லிசூனியங்களினால் வந்த மோசங்களிலே நீங்கள் இருந்தாலும் சரி, பாருங்கள், கர்த்தர் சொல்றார், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற எவனும் எவளும் இருளில் இராதபடி. நீங்க இருள்ல இருக்க முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இருள் உங்களிலே நிலை கொண்டிருக்க முடியாது. ஏன்னா அவர் உங்கள் மீது உதிக்கிறார், உதித்திருக்கிறார், உதிப்பார். நீ யாராவது மனம் திரும்பாம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொந்த ரட்சகராக அவரை உங்க ஆத்தும நேசராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்ய முடியும்? நீங்க இருளிலே இருக்க முடியாது, இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டவர், உங்களோடு இருக்கிறவர், அவர் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஒன்றும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சேதப்படுத்த முடியாது. ஐயா, யோவான் 8ஆம் அதிகாரம் 12 கர்த்தர் இப்படியாக மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இயேசு மறுபடியும் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஐயா, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், நீங்க இருளிலே நடக்க போவதில்லை. ஏன்னா உங்களோடு இருக்கிற கர்த்தர், உலகத்தின் ஒளியே உங்களோடு இருக்கிறார். நீங்களை இன்னும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்களே உலகத்தின் வெளிச்சம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஐயா, இந்த கர்த்தர் எப்படி உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறாரோ, அந்த கர்த்தரே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கும் போது எந்த இருள் உங்க மேல் ஆதிக்கம் செலுத்த முடியும்? எந்த அந்தகார சக்திகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், ஐயா, பொல்லாத ஆவிகளின் சேனைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் தான் பிசாசுகளை துரத்துவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகள் உங்களை துரத்துவதற்கு அதிகாரமே இல்லை, நீங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ சிக்கல்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவன் மனைவிக்கிடையே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை தாறுமாறான வழியிலே சென்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள்ளே இருந்த, அந்த ராகாப்பின் வீட்டுக்குள்ளே இருந்த ஒருவரும் அழிக்கப்பட்டு போகவில்லை, ஒருவரும் கெட்டு போகவில்லை, ஒருவரும் சங்கரிக்கப்படவில்லை. எப்படியோ அப்படியே இந்த கிறிஸ்துவாகிய கண்மலையிலே நீங்கள் வந்து அடைக்கலம் புகும் பொழுது, ஐயா, இந்த கிறிஸ்துவானவருடைய ரெக்கைகளுக்குள்ளே அவருடைய அடைக்கலமாய் நீங்கள் வரும் பொழுது உங்களை ஒருவனும் பறித்துக் கொண்டு போக முடியாது. எந்த இருளின் ஆதிக்கமும் உங்கள் மீது பலம் செய்ய முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கொலேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனம் முதல் 16 வரை வாசித்தீங்கன்னா, இருளின் அந்தகாரத்தின் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் என்று கர்த்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இவர் உங்களை இருளின் அந்தகாரத்தில் இருந்து உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதமான பிதாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐயா, இந்த மீட்பு எல்லா பில்லிசூனியம், மாந்திரீகம், எல்லா செய்வினை கட்டுகளிலும் இருந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை மீட்கிறது. ஒருவேளை நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று எழுதப்பட்டது போல நீங்கள் ஒருவேளை அதில் அகப்பட்டுக் கொண்டால் கூட இன்று உங்களுக்கு மீட்பு உண்டாகிறது. இந்த ஜெபத்திலே இடைப்பட்டிருக்கிற, அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்று மீட்பு உண்டாகிறது என்றால் மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள், அப்போஸ்தலர் 26:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். என்ன முக்கியமான காரியம் பாருங்க,
அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை அகப்பட்டிருக்கிற பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருள் போன்று உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், இருள் அந்தகாரம் போல் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் இன்று அவருடைய வார்த்தையை அவருடைய தாசன் மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறதின் நோக்கம் என்ன? அவர்கள், என் பிள்ளைகள், இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நான் உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். பாருங்க, எதற்காக கர்த்தர் இந்த வார்த்தை அனுப்புகிறார்? நீங்க பாருங்க, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு திரும்புவதற்கு, வெற்றி விடுதலையை பெறுவதற்கு, ஐயா, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு திரும்புவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படியே திரும்புவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த விதமான பிரச்சனைகளோ, சூதோ, செய்வினையோ, மந்திரம், பில்லிசூனியவோ அல்லது எந்த விதமான உலகப்பூர்வமான உபத்திரவங்களோ, சிக்கல்களோ, பாடுகளோ உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த முடியாது. எந்த அந்தகார சக்திக்கும், எந்த வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகளுக்கும் உங்கள் மீதோ உங்கள் பிள்ளைகள் மீதோ அதிகாரம் இல்லை. நீங்கள் ஜெயமெடுக்க பிறந்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். இந்த கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஐயா, இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறவரை நீங்கள் உங்களிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை விசுவாசியுங்கள். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். எந்த இருளின் ஆதிக்கமும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. எந்த வருத்தங்களும், உபத்திரவங்களும், பாடுகளும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ்வீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த பெரிய சொன்ன நல்ல வார்த்தைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவேற்றட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இருக்கிற இடத்திலே ஜெப நிலைக்கு வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் என்றென்றும், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, ஐயா, இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே, இந்த உலகத்தின் ஈர்ப்புகளிலே எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், ஐயா, அகப்பட்டு சோர்ந்து அழிந்து நிர்மூலமாய் போகாதபடி உங்க மகிமை இவர்கள் மீது காணப்படும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் உதிக்கும்படியாய், உம்முடைய மகிமை காணப்படும்படியாய் ஒரு புதிய அபிஷேகம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஜெப வேளையிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படட்டும் சுவாமி. ஐயா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல, ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், உபத்திரவங்களிலே, இன்னும் பல்வேறு மந்திரம், மாயாஜால கட்டுகளிலே, ஐயா, டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், காரணமின்றி ஏற்பட்ட விவாகரத்துகள், காரணமின்றி ஒரு காரணமின்றி பிரிவினைகள் ஏற்பட்ட குடும்ப வாழ்க்கைகள், இன்னும் ஐயா திருமண தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் அந்தகார சக்திகள், ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள் திடீரென பிரிந்து போன சூழ்நிலைகளை உருவாக்கிய எல்லா அந்தகார சக்திகளுக்கு விரோதமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் டாடி. ஆச்சரியமாய், அதிசயமாய் இவர்கள் தொழிலிலே வந்த நஷ்டங்கள், திடீரென பயங்கரமாய் வந்த நஷ்டங்கள், குடும்பத்திலே வந்த வியாதிகள், கஷ்டங்கள், ஐயா, அதன் மூலமாய் ஏற்பட்ட கடன் தொல்லை, பாரங்கள், கொடுமைகள், இவைகளை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த பிள்ளைகள் மீது உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இவர்கள் மீது உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டிய ஜன்னல் உள்ள வீட்டிலே தங்கியிருந்த ராகாபின் வீட்டிலே தங்கியிருந்த ஒருவரும் சங்கரிக்கப்படாதபடி அவளும் அவருடைய குடும்பத்தாரும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டது போல, ஐயாவுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது போல, கர்த்தாவே, உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள், சகோதரர்கள், ஐயா, தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம், தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். இவர்கள் மீது எந்த அந்தகார சக்திக்கும், ஐயா, எந்த உபத்திரவத்திற்கும், வல்லமைக்கும், அதிகாரத்திற்கும் இவர்கள் மீது இடமில்லை.
எந்த சங்காரக்காரனுக்கும், எந்த அழிம்பனுக்கும், எந்த மரண ஆவிக்கும், இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் இவர்களை தாங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம். புதிய தொழில்களுக்காக, வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரைவாய், அதிவிரைவாய் என் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொழிலே நஷ்டம், கடன் தொல்லை, பாரங்கள், கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்காக என் தேவனாகிய கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடுங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே தோற்று போனார்களோ, எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலே அவர்கள் தொலைந்து ஐயா இவர்களை பார்த்து யார் யார் கைகொட்டி சிரித்தார்களோ, கேவலமாய் பேசினார்களோ, இவர்களுக்கு முன்பாக இத்தனை பேருக்கும், அறிந்த தெரிந்த அத்தனை பேருக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை எல்லா ஆபத்துகள், கஷ்டங்கள், கடன்கள், வியாதிகளில் இருந்து விடுவித்து இவர்களை கனப்படுத்துவீராக. உம்முடைய மகிமை காணப்படுகிற ஜனமாய், ஆமென் ஆண்டவரே. இந்த இருள் நிறைந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமை காணப்படுகிற மேன்மையான, மகிமையான, செழிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்களும் இவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி. உமக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஐயா, இவர்களுடைய பிள்ளைகளோட சேர்ந்து இந்த குடும்பங்கள் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற நல்ல செய்திகளினாலே, நீர் செய்ய போகிற விசேஷித்த ஆசீர்வாதங்களினாலே, மேன்மைகளினாலே, ஐயா நீர் செய்ய போகிற விசேஷித்த காரியங்களினாலே இவர்கள் வளர்ந்து வாழ்ந்து பெருகி சுகித்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் சொன்னீங்களே, இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. எங்கே இவர்கள் அப்பா வெளிநாடு செல்வதற்கு விசா இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், ஐயா ப்ராப்பரான விசா இல்லாமல் வெளிநாடுகளிலே தங்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கணவனும் மனைவியும் வெவ்வேறு இடங்களிலே இருந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என் தெய்வமே, நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஐயா, நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ளவர். ராஜ்யங்களின் நீதிகளையும் சட்டங்களையும் ஐயா விதிமுறைகளையும் திருத்துகிறதற்கு சக்தி வாய்ந்த தேவன். அதை செய்யும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் தேவரீர் உங்க நீதியின் வலது கரத்தை அசைப்பீராக. பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். எந்த மந்திரமோ பில்லிசூனியமோ மாந்திரீக கட்டுகளோ இவர்கள் மீது வேலை செய்யாதபடி இன்றே இப்பொழுதே ஒரு மகா பெரிய விடுதலை இவர்களுக்கு உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். உடைய நாமத்திற்கு ஐயா, தேசத்திற்கு, உடைய ராஜ்யத்திற்கு, திருச்சபைகளுக்கு தூண்களாய் மாறட்டும். என் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதமானவர். உங்களை கைவிடவே மாட்டார். உலகம் போகிற போக்கில் உங்க வாழ்க்கை போகாது. உங்களுக்கு தனி மகிமை உங்கள் மேல கர்த்தர் உதிப்பார். உலகத்தில் சொல்லப்படுகிற கடைசி காலத்தில் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லப்படுகிற அநேக காரியங்களை குறித்து கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகள் கலக்கமடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எந்த இருளும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உறுதியாயிருங்கள். தேவ வசனத்திலே கர்த்தர் தொடர்ந்து உங்களை பாதுகாப்பார். இந்த செய்தியை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் மற்றவற்றிலும் ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நாங்கள் அதை வாசிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்வார். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக தவறாமல் ஜெபியுங்கள்.